20 வருஷமா ஃபேஸ் ரெஸ்லரா இருந்த ஜான் சீனா திடீர்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி 2025 எலிமினேஷன் சாம்பர்ல ஒரு பயங்கரமான ஹீல் டர்ன் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் ஹீல் டர்ன் பண்ண போற விஷயம் வெறும் 6 பேருக்கு தான் தெரியும். மத்தபடி பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற எந்த ஒரு ரெஸ்லருக்கும் தெரியாது. அந்த 6 பேரு யாரு? ட்ரிபிள் எச் அந்த ஸ்டோரி லைன் எப்படி உருவாக்குனாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அன்ரியல்னு சொல்லப்படுற நியூ டாக்குமெண்ட்ரி சீரீஸ்ல ட்ரிபிள் எச் ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் வெறும் ஸ்கிரிப்ட் இல்ல, அது ரொம்பவும் ரிஸ்கான கிரியேட்டிவ் டிசிஷன் சொல்லியிருக்காரு. அப்படி ஜான் சீனாவோட ஹீல் டர்ன்ல என்ன ரிஸ்க் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்றது மூலமா அவரோட PR இமேஜ் அப்புறம் அவரோட சினிமா கரியர் எல்லாமே ரொம்பவும் மோசமா பாதிக்கப்படும். சோ ட்ரிபிள் எச் சில முக்கியமான ஆட்கள் கிட்ட இத பத்தி கேட்க வேண்டி இருந்துச்சு. WWE பிரசிடென்ட் நிக் கான் கிட்ட ஃபர்ஸ்ட் அவர் கேட்டாரு. அவரு அதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ராக் கிட்ட இந்த ஐடியா பத்தி கேட்டிருக்காரு. ராக் மொத்த ஸ்டோரி லைனையும் கேட்டதுக்கு அப்புறம் கடைசியா இது ஒரு ஜீனியஸ் ஐடியான்னு சொன்னாரு. சோ ராக் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரிபிள் எச் அந்த ஸ்டோரி லைன் பத்தி மத்தவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாரு. டிராவிஸ் ஸ்காட் அப்புறம் கோடி ரோட்ஸ் எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சிட்டு கடைசியா தான் ஜான் சீனா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாரு. ட்ரிபிள் எச் ஜான் சீனா கிட்ட ஒரு எக்ஸிகியூட்டிவா பேசாம ஒரு நார்மல் ஃப்ரெண்டா இந்த ஸ்டோரி லைன் பத்தியும் அதனால அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய ரியல் லைஃப் ப்ராப்ளம் பத்தியும் பேசினாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜான் சீனா டெக்ஸ்ட் மூலமா இந்த ஹீல் டர்னை எப்படி சேஃபா பண்றதுன்னு ட்ரிபிள் எச்சுக்கு மெசேஜ் அனுப்பினாரு. அதுக்கப்புறம் இதை ரியலா பண்ணணுங்கிறதுக்காக யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இது அவங்க 6 பேரும் ஒரு சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. கடைசியா இது அவங்க எலிமினேஷன் சேம்பர்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லா ஃபேன்ஸும் ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் சோஷியல் மீடியால சில நிமிஷங்கள்லயே மில்லியன் வியூஸ்க்கு மேல போக ஆரம்பிச்சிடுச்சு. சில ஃபேன்ஸ் இத சீக்ரெட்டா வச்சிருந்தது ரொம்பவும் நல்ல விஷயம்னு சொன்னாங்க, அந்த ஷாக்கிங் மொமெண்ட்காக. சில ஃபேன்ஸ் எந்த ஒரு ஸ்டோரி பில்டப்பும் இல்லாம பண்ணது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கலன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் 2025 பெஸ்ட் மொமெண்டா மாறி இருக்கு. நீங்க ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சதா இல்ல பிடிக்கலையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.